தொடர்ந்து பத்திரிகையாளர் சுவாமிநாதன் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இணைப்பில் வந்ததுக்கு முதல்ல நன்றி. தாவேக தரப்பிலிருந்து கூட்டணி தொடர்பாக ஒரு மாதத்திற்கு முன்னாடி எங்களுக்கு என்ன நிலைப்பாடோ அதே தான் நிலைப்பாடு அப்படின்ற வகையில் தனித்து தான் களம் காண போகிறோம் அப்படின்றத அவங்க உறுதிபட தெரிவிச்சிருக்காங்க. தாவேகாவுக்கு இது காலத்தின் கட்டாயமா இல்லை இந்த நிலைப்பாட்டில் இருந்தால் ஒழிய அவர்களுக்கான வாக்கை பெற முடியாது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா, இல்லை என்ன காரணத்தால் தொடர்ந்து அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுகள் இருந்தாலும் முற்றிலுமாக தவிர்த்திருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நடிகர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தோட நீடித்த எதிர்காலத்தை மனதில் கொண்டிருக்காரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இப்ப ஒரு கட்சி, ஒரு அரசியல் இயக்கம் அப்படின்னு வரும்போது அதற்கு தற்கால எதிர்காலம், ஒரு நிரந்தர எதிர்காலம் அப்படின்னு நம்ம அதை இரண்டு கூறா பிரிக்கலாம். இப்ப அதிமுக எதிர்பார்க்கறது ஒரு தற்கால எதிர்காலத்தை தான். ஏன்னா அவங்க ஆளுங்கட்சி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதிமுக தரப்பு. அதனால அவங்க எப்படியாவது இந்த முறை ஆட்சிக்கு வந்துடணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கரை ஆண்டுகளா எதிர்கட்சி அரசியல் இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு விஜய் என்கிற ஒரு புதுமுகம் அரசியலுக்கு வர்றாரு. அவருக்கு பின்னால ஒரு பெரிய இளைஞர்கள் கூட்டம் திரள்றத பாக்குறாங்க. அப்ப இவரோடு சேர்ந்தா நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது அதிமுகவோட தற்கால கணக்கு. அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் எப்படி நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை பொறுத்து இருக்கு. ஆனா விஜய் அவர்களை பொறுத்தவரை அந்த கட்சிக்கு ஒரு நிரந்தர எதிர்காலம்னு ஒண்ணு உருவாக்க, கட்டமைக்க முயற்சி பண்றார். விஜய் அவர்கள் கட்சிக்கு மட்டுமல்ல தனக்கு ஒரு நிரந்தர எதிர்காலம்னு ஒண்ணு உருவாக்க நினைப்பார். இப்ப அதிமுகவோட அவர் கரம் கொடுத்தா அவர் இரண்டாவது இடம் நோக்கி நகர்ந்துருவார். எப்படியுமே அங்க ஒரு துணை முதல்வர் என்கிற ஒரு கோரிக்கையா இருக்கலாம், அல்லது விஜயகாந்த் அவர்களுடைய பாலிசியில 2011 தேர்தலில் ஏற்பட்டதை போல எதிர்கட்சி தலைவர் என்கிற இடம் நோக்கி கூட அவருக்கு எதிர்காலத்துல நகரலாம்னு நினைச்சிருக்கலாம். பட் அது ரெண்டுக்காகவும் அவர் சினிமா என்கிற ஒரு உச்சத்தை விட்டு வரல. விஜய் அவர்கள் ஒரு முதல்வராக வேண்டும் என்கிற எண்ணிக்கை அவர் மேடைக்கு மேடை சொன்னாலும், திமுக எதிர்ப்பு பேசினாலும், திமுகவை எதிர்ப்பதற்காக மட்டுமா அவர் சினிமா துறையின் உச்சத்தை விட்டுட்டு வர்றாரு? அவர் தான் முதல்வராகணும்னு தானே வர்றாரு. அப்ப அந்த இரண்டு இடங்கள்லயும் முரண்படுதல. இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர். அங்கு ஏற்கனவே பாஜக வேறு அந்த அணியில் இருக்கிறது. கொள்கை எதிரியாக இவர் பாஜகவை அறிவித்திருக்கிறார். அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னாலும் கூட கொள்கை எதிரியாக பாஜகவை அறிவித்திருக்கார். பாஜகவும் அதிமுகவும் உறவில் இருக்கிறார்கள் அங்க. அப்ப அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. இந்த சூழல்ல விஜய் அவர்கள் இது காலத்தினுடைய முடிவு. அது விஜய் அவர்கள் தான் முதல்வராகணும் என்றால் அது எதிர்காலத்துல நடந்துட்டு போட்டுமே. இப்ப 2026 தான் நடக்கணும்னு என்ன இருக்கு? அது 31 தள்ளி போகலாம். ஆனா இன்னைக்கு அவர் போய் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்று விட்டால் இயல்பாகவே அவர் இரண்டாம் கட்ட இடம் நோக்கி அவர் நகர்ந்துருவாரு. இன்னொன்று, தமிழ்நாட்டுல உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 13% சிறுபான்மையினர் வாக்குகள் இருக்கு. அது அதிமுக பாஜக கூட்டணியோடு விஜய் சங்கமிக்கிற பொழுது அந்த ஓட்டுகள் அவருக்கு போறதுலயும் சில சங்கடங்கள் இருப்பதை அவர் உணர்ந்திருப்பார். அதனால அவருக்கு எப்படியாக இருந்தாலும் இந்த தேர்தல் ஒரு முதல் தேர்தல், சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல். அவர் தலைமையில் ஒரு அணியை உருவாக்கணும்னு நினைத்தாலோ, அவர் தலைமையில ஒரு கூட்டணியை உருவாக்கணும்னு நினைத்தாலோ, அவர் முதல்ல தன்னை ஓட்டு அடிப்படையில தன்னோட பலத்தை நிரூபிக்கணும். அதற்கான வாய்ப்பா இந்த தேர்தலை விஜய் அவர்கள் பயன்படுத்துவார். அதற்கு முதல் தேர்தலே அவர் போய் பவன் கல்யாண் மாடல் வரைக்கும் ஆர் பி உதயகுமார் போன்ற சீனியர் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களே அழைப்பு கொடுத்தாங்க. பட் விஜய் அதை ஏற்காமல் களத்தில் இருப்பது அவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் அடுத்தடுத்த கட்டங்களில் இன்னும் பாய்ச்சலா இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இதை பொறுத்தவரை விஜய் அவர்களுடைய அரசியல் கணக்கு காய் நகர்த்தல். இப்போ அவர் முதல்வர் ரேஸ்ல இருக்கணும் அப்படின்னாலே இந்த தேர்தலை அவர் தியாகம் செய்யத்தான் வேணும். அதுல ஒரு வாழ்வாத்தவா போராட்டத்தா தமிழக வெற்றி கழகத்துக்கு. அதுல எதிர்நீச்சல் போட வேண்டிய இடத்துல அந்த கட்சி இருக்கிறது. அதை அவர் உள்வாங்கிதான் செயல்படுறாரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன்.